சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் ஃப்ளாட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரீசேல் ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காசா கிராண்ட் ஈசிஆர் 14 இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பிளாக்ஸ், 550+ வீடுகள், எல்லாத்துலேயும் வந்து ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாயாஜாலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே சொல்கிற மாதிரி நிறையா செலிப்ரிட்டிஸும் இருக்கிறாங்க. அம்யூனிட்டிஸ் எக்கச்சக்கமானது இருக்குங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக காசா கிராண்ட் செல்லஸ்யூர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். காசா கிராண்ட் செல்லஸ்யூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க காசா கிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷன். ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டியில் சைட் விசிட் கொடுக்குறது, கோஆர்டினேட் பண்ணுறது, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே காசா கிராண்ட் செல்லஸ்யூர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டயே பேசி ரேட் நெகோஷியபிள் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 2 வீடு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 BHK செமி ஃபர்னிஷ்டு வீடு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 3 BHK ஃப்ளாட், ஓனர் யூஸ் பண்ணாத ஃப்ளாட். இப்போ வீடை பார்க்கலாம். வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ எடுக்க போன போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் அங்கே தான் இருந்தாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க குழந்தைகளோட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம், குழந்தைங்களை வேறு ரூமில் வைங்க அப்படின்னு உடனே அம்மா நான் வந்து மியூசிக் ரூம் போகிறேன், அம்மா நான் டான்ஸ் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் கிளம்பிட்டாங்க. அந்தளவுக்குள்ள நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய வியூ டெக்கில் நிற்கிறேன். அப்படியே ரைட்டில் பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் ஈசிஆர் பீச் வியூவோடு இருக்குங்க. ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. 60+ வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் இருக்குது. அம்யூனிட்டிஸோட லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும், நீங்கள் அதை பார்த்து டக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 4th ஃப்ளோர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தான். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபாயர் ஸ்பேஸில் நீங்கள் பார்க்க முடியும் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது ஈஸ்டர்ன் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1256 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 31% UDS. ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஏஜ் ஆஃப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஆகுது. ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, அதோட அப்படியே மியூட் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு, நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. அதனால தான் நான் இதை திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. பால்கனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடியம் வியூ இருக்குது. அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சின்ன சின்ன செடிகள் ஏதாவது இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். பட் தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றணும். இதுக்கெலாம் வந்து ஸ்ப்ரே தான் பண்ணணும். ஊற்றுனீங்கன்னா செவரு நாஸ்தி ஆகிடுங்க. ஆக்சுவலாக வீடு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஓனர். இதை பாருங்கள், டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் இருக்குது லிவிங் கம் டைனிங்கில். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குது. டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன கபோர்டு ஒர்க்கும் இருக்குது. நானும் இருந்தால் இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுப்பேன். ஃபால் சீலிங் 2 ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்பிட்வீனில் ஒரு டிசைன் லாம்பும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜ்க்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சன் வித் சர்வீஸோட யூட்டிலிட்டியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும் மாடுலர் கிச்சன். இந்த வீடை வச்சுருக்கிறவங்க ரொம்ப நீட்டாகவே இந்த வீடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் கூட வந்து கேட்டேங்க, நம்ம வரணுன்றதுக்காக இப்படி ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் ரெடி பண்ணோம் அப்படின்னாலும் ஏதோ 1-2 தானே பண்ண முடியும். ஃபுல்லாகவே இப்படி இருக்குன்னும் போது அதுக்கு ரெடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப நீட்டாகவே இருந்தது வீடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. இது வந்து பேரலல் கிச்சன் ஓகேங்களா. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்பேஸ். இந்த லிவிங் பேசேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஃபால் சீலிங் வரைக்கும். ரோக்கோ பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. உள்ளேயே ரோக்கோ பிராண்டில் க்ளாசெட் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம், அட்டாச் பாத்தோடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம். அதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம்னு சொல்லுவேன். உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் அட்டாச் பாத் இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பெட்ரூம் பாருங்களேன், ரொம்ப நீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் இருக்குது, செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு மாடல் ஹவுஸ் நீங்கள் பார்க்க வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வீடு தாங்க இது. நீங்கள் ஒரு மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இது பார்ப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியர் ஒர்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண மாதிரி இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. கர்டைன்ஸ் இருக்குது. இந்த ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத். அதனால தான் நான் சொல்லுவேன், இருங்க கேமராமேன், உள்ளே வந்த உடனே எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட்டாச் பாத் இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இதை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் சேம்ங்க.
அதே சைஸ், அதே மெட்டீரியல்ஸ், டைல்ஸ் டிசைன் மட்டும் வேறு. மற்றபடி சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். இவங்க இப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப இன்டீரியர் ஒர்க் நல்லா இருந்தது. இந்த மேக கூட்டங்கள் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க்ஸ், இங்கே அவங்க வாங்கின மெடல்ஸ் எல்லாமே இருக்குது. மெடல்ஸ் காமிக்காதீங்க, ப்ரைவசி. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஃபேன். இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98 lakhs. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள்னு சொன்னாங்க. சைட் விசிட் கொடுக்குறது, உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறது, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே காசகிராண்ட் செல்லர் ஷூர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம 3 BHKவை பார்த்துடலாம் வாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ். ஃபாயர் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லிவிங் கம் டைனிங் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1502 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 31% UDS. ஒரு கவர்ட் கார் பார்க் இருக்குது. ஏஜ் ஆஃப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி 2 years ஆகுது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPVC டோர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த லிவிங் கம் டைனிங் நல்லா வெளிச்சமாகவே இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆக்சுவல் யூனிட். இது இங்கேருந்து உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பீச் வியூ தெரியுது. ஆக்சுவலாக அந்த ரூம்லேருந்து வியூ நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து போடியம் வியூவும் இருக்குங்க ஆப்போசிட்டில். ஸ்விம்மிங் பூல் அண்ட் போடியம் வியூ. பக்கத்துலேயே மாயாஜாலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. பேரலல் கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் இருக்குது. முன்னாடி வீட்டில் நான் பார்த்ததுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இதான் ஆக்சுவல் யூனிட். இப்படி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். இது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்காக சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பட் இது ஒரே வீடியோவில் எனக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. அதனால் இதுலேயும் சொல்லிக்கிறேன். பொதுவாக பில்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மாடல் ஹவுஸில் பார்க்குறதுக்கும் ஆக்சுவல் யூனிட்டில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மாடல் ஹவுஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு நீங்கள் வாங்கும்போது எப்படி அங்கே நீங்கள் சோஃபா கட்டில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாடல் ஹவுஸ் அந்த கான்செப்ட்டில் கொடுப்பாங்க. பட் ஆக்சுவல் யூனிட் அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம அந்த மைண்ட் செட்டில் பார்த்துட்டு என்ன நான் அப்பப்பா புக் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எதனாலனா இப்போது இங்கே வந்து இவங்க ஏதாவது இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து வீடு வாங்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதனால ஆக்சுவல் யூனிட் எப்பயுமே கொடுப்பாங்க. ஒரு சில பில்டர்ஸ்ட்டை வந்து ஆக்சுவல் யூனிட்டே உங்களுக்கு காமிப்பாங்க. அதனால் வந்து இந்த கடையில் நீங்கள் ஒரு ரீசேல் ஃப்ளாட் இல்லை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது ஒரு ஃப்ளாட்ஸ் புக் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க. டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவர் வந்து ஒரு 2 years 1 year கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை ஓனர். அப்படியே சேல் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே சேல் பண்ணுறாங்க. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. யூட்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைப்டு கேஸ் கனெக்ஷன் தான். சிங்க் இருக்குது. அதே ரோக்கா பிராண்ட் தான். 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. இந்த லிவிங் பேசேஜ் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. சீலிங் கவர் பண்ணியிருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. வாஷ் பேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங்கில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் பேசேஜில் அப்படியே கண்டினியூ ஆனோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அப்படியே பின்னாடி வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பெட்ரூம்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இங்கே நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எலிவேட் பண்ணி வெளியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் ஃபியூச்சரில் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலைங்க. ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாயாஜால் பார்க்கலாம். அப்படியே கிட்ட ஓடியாங்க. இது பாருங்கள் மாயாஜால். அப்படியே ஜூம் பண்ணுங்கள். மாயாஜால் தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே சி வியூங்க. நான் திறந்து வச்சுட்டு போனேன். ஆஹா, என்ன காற்று. ஓகேங்களா? இன்னொரு போடியம் வியூ வச்ச ஒரு விண்டோவும் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 2 டாய்லெட். சாரி ப்ரோ, அப்படியே பேசிக்கிட்டே அவர் வந்து அந்த பெட்ரூம்குள்ளே போயிட்டார். அப்புறம் நான் எப்படி போகிறது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூமுங்க. எதனால நான் அதை வந்து 3-2ன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அட்டாச் பாத் இருக்கக்கூடிய பெட்ரூமை தான் ஃபஸ்ட் பெட்ரூம்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் இதை காமிச்சிட்டு அதுக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்.
அதனால தான் 3-2-1 அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க் இங்கே பண்ணிக்கலாம். ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் வியூ இருக்குது, ஈசிஆர் சைட் பீச். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சீலிங் கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாஷ் பேஷன் இருக்குது வித் கிரானைட் ஃப்ளோரிங்கோடு இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது, ரோக்கா பிராண்டு. அந்த கிளாசெட்டுக்கும் அந்த பாத்ரூமுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் டிசைன் மட்டும்தான் வேறு, மற்றபடி எல்லா ஃபிட்டிங்ஸும் ஒன்று தான். இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 CR. இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற காசாகிரான் செல் ஷோருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி ரேட் நெகோஷியபிள் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காசாகிரான் செல் ஷோர்லையும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாகிரானில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்கா ரீசேலுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhsலேருந்து எங்களால் ரீசேல் வீடு கொடுக்க முடியும் காசாகிரானில் கேட்டட் கம்யூனிட்டிஸில் அம்யூனிட்டிஸோட அப்படின்னு சொன்னாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா இருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த், பாய் கைஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஈசிஆர் ஓஎம்ஆர் சென்னையில் ஏதாவது வீடு பார்த்துட்டு இருக்கோம், நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அம்யூனிட்டிஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.